ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட்ஸில் போடாமல் எல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்குறாங்க, ஏன் உன் ஃபேஸ் இப்படி இருக்குது, டல்லாக இருக்குது, ஒரு மாதிரி கவலையாக இருக்க மாதிரி இருக்குது ஃபேஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுனா, தனித்தனியாக சொல்ல எல்லாருக்குமே சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு தோணும், ஏன் ஃபேஸ் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஃபேஸ் வந்து ஏன் இப்படி இருக்குன்னா, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை 30 வருஷம் வாழ்ந்துருக்கோம் பாருங்கள், அந்த வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த ஃபேஸில் நமக்கு தெரியும். அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நான் வீடியோலாம் போட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். சரி, ஓகே, பரவாயில்ல. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால சாமி கும்பிட்டுட்டு டிஃபனுக்கு வந்து தோசையும் ஒரு சட்னியும் பண்ண போகிறேன். சட்னி அல்லது துவையல் ஏதாவது பண்ணுவேன். அது உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். தோசைக்கு வந்து இன்னைக்கு தக்காளி சட்னி அரைக்க போகிறாங்க. அதனால் வந்து 2 வெங்காயமும் 4 தக்காளியும் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா கழுவிட்டேன். வாங்க இப்போ சட்னி செய்யலாம். ரொம்ப பெருசாக அதிகமாக அவசியம் இல்லை, கொஞ்சம் பெரிய பூண்டு ஒரு 4 பல்லு எடுத்துக்கலாங்க. எடுத்து கத்தியில் அமுக்கிட்டிங்கன்னா எல்லாம் அப்படியே தனித்தனியாக வந்துடும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கடலை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் வந்து முழு உளுந்து எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வரும் பாருங்கள், அந்த மாதிரி வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எல்லாம் செவந்து வந்துருச்சுல. இந்த டைமில் வெங்காயம், பூண்டு, 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். வரமிளகான்னு சொல்லுவாங்கள்ல, காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய், 1 பூண்டு, முழு பூண்டாக இருக்குல்ல, அதை எடுத்துக்கேன். இது எல்லாத்தையும் வச்சுக்கலாம். பாருங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் வதக்கிடலாம். புதினாவையும் மல்லியும் போட்டு வதக்கிடலாம். கருவேப்பிலை வந்து தாளிச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இதிலே போட்டு வதக்கினாலும் வதக்கிடலாம், தாளிச்சுக்கும் வச்சுக்கலாம். கடைசியாக தாளிப்போம்ல, அதுக்கும் வச்சுக்கலாம். இது கூட இப்போ இந்த தக்காளி கொட்டிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தக்காளிலாம் வதங்கிட்டு பாருங்கள். இந்த டைமில் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நிறைய தேங்காய் போடக்கூடாது, ஒரு 2-3 ஸ்பூன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனோடனே உப்பு போட்டு நம்ம அரைக்க வேண்டியதான். கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்கு வெயிட் பண்ணுவோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அரைச்சி வச்சுக்கோங்க, அந்த சட்னியை இதில் சேர்க்கலாம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து நான் தோசை தான் பண்ண போகிறேன்.
தோசை இட்லி எதுவானாலும் இந்த தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.